எல்லோரும் ரொம்ப நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வகுப்பில் கலந்துக்கிறது ரொம்ப அற்புதமான தருணங்களாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த புரிதல் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை அற்புதமாக மலர்த்தும். அதனால் அந்த புரிதல் என்கின்ற அந்த தன்மைக்குள்ளே அதான் ஞான நிலை அப்படிம்பாங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு தண்ணி கிளம்பி வருது, நம்ம வெள்ளம் வருதுன்ட்டு அந்த பக்கத்தில் கரையில் இருக்கிறவங்க எல்லாருமே தட்டப்பட்டன்னு காலி பண்ணி ஓடி போயிட்டே இருந்தோம். அப்படின்னா அந்த மழை காலம் முடிஞ்ச உடனே மழை இல்லாத போது அந்த வெள்ளம் காணாமல் போயிடும். அப்புறம் திரும்பி வாழ்ந்துட்டுருப்போம். திரும்பி அதே மாதிரி இன்னொரு மழைக்காலம் வரும் பொழுது அந்த வெள்ளம் வரதான் செய்யும். அந்த வெள்ளம் எங்கேருந்து வருது, எப்படி வருது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீவிர சிந்தனைக்கு நம்ம உட்படுத்தப்பட்டு அந்த மக்களை இன்வால்வ் பண்ணி அந்த வெள்ளம் எங்கேருந்து, அதாவது நீர் எங்கேருந்து பொங்கி வெளியில் வருது, அதெல்லாம் அந்த கரைகளை சீரமைச்சோம் அப்படின்னா அதிலேருந்து நம்ம பாதுகாப்போடு அந்த கரைப்பகுதியில், ஆற்றின் கரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளும் தப்பிக்காதா? பியாண்ட் தட் லெவல், அதையும் தாண்டி ரொம்ப ஹை அந்த ஃப்ளட்டு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப அக்கேஷன்லாம் அது நம்ம அந்த அழிவிலிருந்து மீள முடியாது. வருஷம் இதே கதை இதே கூத்து அப்படின்னா அந்த இடத்துல ரெமிடி எடுக்கணுமா வேண்டாம்? அந்த மூலத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும் தானே. அப்போ சாமிஜி மாதிரி ஆட்கள் குரு பரம்பரை நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம மேலோட்டமாக தியரியாக படிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா வாழ்க்கையில் இன்பம் இருக்காது, துன்பமும் துயரமும் தான் இருக்கும். அப்போ இன்பம் வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அந்த எல்லாத்துக்கும் மூலம் என்னன்னு பார்க்கணும். அந்த மூலத்தில் கையை வச்சா மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் தப்பிக்க முடியும். அந்த மூலத்தில் இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு தண்ணி ஃப்ளோ வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை எப்படி டு கண்ட்ரோல் இட், அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, அதுக்கு எப்படி இப்போ டேம்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க. மழை நேரத்தில் ஃபுல்லாக அதை தேக்கி வைக்கிறாங்க. ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த உபரி நீர்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் வெளியில் வந்துகிட்ருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ அதுமாரி என்றைக்குமே மூலத்தை பிடிக்காதவங்க, மூலத்தை பற்றி புரியாதவங்க, மூலத்தை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்குல்ல, அந்த மூலம் இல்லை அப்படின்னா, அதாவது புகையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குப்பை இருக்குது, அந்த குப்பையில் புகை வந்துக்கிட்டே இருக்குது. நெருப்பின்றி புகையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரோவர்ப் இருக்குது. நெருப்பின்றி புகையாது அப்படின்னு. அப்போ நெருப்பு உள்ளே இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? தீ எரியாது, தீ ஃபயர் இருக்காது, ஆனால் இந்த புகை இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இந்த கங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு அனல் இருக்குது. அந்த அனல் இருக்க போய் தான் அந்த புகை வெளியில் வருது. அப்போ நெருப்பின்றி புகையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புகையை அணைக்கிறதுக்கு முற்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட அங்கே நெருப்பு எங்கேருந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு போய் அதை கண்டுபிடிச்சி அந்த நெருப்பில் அணைக்க முற்பட்டோம் அப்படின்னா புகை போயிடும். புகையுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் இப்போ அந்த கதைகள் தான் நம்ம அவளுடைய வாழ்க்கை சிக்கல்கள் நிறைய இருக்குது. சரி, இப்போ இதுக்கு என்ன தான் நம்ம ரெமிடி? நம்மளுடைய அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்லலாம். அதான் முதலே சொன்னோம், அம்மையப்பனை சுற்றி அவர் டக்குனுக்கு அந்த ஞான பழத்தை வாங்கிட்டு போயிட்டார் விநாயக பெருமான். அப்போ இந்த ஞானம் அப்படிங்கிறது ஒன் டே நைட்டில் வந்துடுமா, ஒரு க்ஷணத்தில் வந்துடுமா? ஒரு க்ஷணத்தில் வந்த மாதிரி வந்துச்சு. நான் எத்தனையோ போராடினேன், ஒரு 30-40 வருஷம் போராடிட்டு இருந்தேன், எனக்கு அந்த இது கிடைக்கல. ஒரு நாள் திடீர்னு எனக்கு அந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அப்படி அது வரலன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பல போராட்டங்கள் போராடி தான் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளும் அதே மாதிரி எல்லாத்தையும் சத்சங்கம் நம்ம கரெக்டாக வந்துட்டுருக்கோம், டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அந்த புரிதல் நடந்துக்கிட்டே இருக்குது. அன்னோயிங்லி
நமக்கு தெரியாமலே அந்த புரிதல் வந்து நம்ம ஆன்மாவுக்கு நடத்தப்பட்டுகிட்டே இருக்குது. ஏன்னா ஆன்மா வந்து யூனிவர்ஸோட ப்ராப்பர்ட்டி, பாடி யூனிவர்ஸோட ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் பாடி யூனிவர்ஸோட ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் இந்த பிளானெட்டில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு, ஏன்னா பிளானெட்டுக்கும் நம்ம பாடிக்கும் இந்த பஞ்சபூதத்தின் இதுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு, ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உண்டு. ஆன்மா அப்படி இல்லை, அது விரிந்து பறந்து இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தோட, அதாவது மூலத்தோட ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய ஜீவாத்மா. அதனால் இது ரெண்டும் மிங்கிளாகி இருக்குது. இந்த பிளானட் எல்லாம் அதுவே, அதாவது அனைத்தும் இறையே அனைத்தும் இறைக்குன்னு சொன்ன மாதிரி எல்லாமே அதுதான், அதுதான் இது, இதுதான் அது. அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம். இருந்தாலும் ஒரு மயக்க அலைச்சுழல்னு ஒன்று இருக்குல்ல, மாயா. அந்த மாயை நம்மளை ஆட்கொண்டு வச்சிருக்குல்ல. நம்ம எல்லாமே தான் தனது அப்படின்னு அந்த அகங்காரம், தன்முனைப்பு, ஈகோ அது இருக்குல்ல. அது இருக்கிற வரைக்கும் இறைவன் வேறு, நம்ம வேறு தான். அதாவது ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு, ரெண்டும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. அதான் நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கோம்.